Taste the Daily. தூத்துக்குடியில் பணியின் போது உயிரிழந்த சிறப்பு உதவி ஆய்வாளருக்கு அரசு மரியாதை செய்யாத காவல்துறை நிர்வாகத்தை கண்டித்து தேர்தல் பணிக்கு செல்லக்கூடாது என ஓய்வு பெற்ற காவல்துறை சங்கத்தினர் முடிவு செய்துள்ளனர். தெர்மல் நகர் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றிய சுப்பையா சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் காவல்துறை நிர்வாகம் அவருக்கு அரசு மரியாதை செய்யவில்லை என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் பணிக்கு அழைத்தால் செல்லக்கூடாது என ஓய்வு பெற்ற காவல்துறை சங்கம் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் போலி சமூக வலைதள கணக்கு மூலம் பல இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைத்து பணம் பறித்து வந்த பெண் சிக்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், மார்த்தாண்டம், தக்கலை ஆகிய பகுதி இளைஞர்களை குறிவைத்து பெண் ஒருவர் போலி சமூக வலைதள கணக்கு மூலம் பேசி பணம் பறித்துள்ளார். புகாரின் பேரில் ராமநாதபுரம் பரமக்குடியைச் சேர்ந்த நபிலா பேகம் என்ற பெண் சிக்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 18 வார்டு உறுப்பினர்களை கொண்ட மீஞ்சூர் பேரூராட்சியில் குறிப்பிட்ட சில வார்டுகளுக்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செய்வதாக கூறி பேரூராட்சி உதவி இயக்குநரின் வாகனத்தை தடுத்து நிறுத்தி வார்டு உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். சில வார்டுகளுக்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செய்துவிட்டு மற்ற வார்டுகளுக்கு வஞ்சகம் செய்வதாக கவுன்சிலர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். உள்ளாட்சியில் நல்லாட்சி என கூறி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் ஆட்சியில் உள்ளாட்சி நிர்வாகம் சீரழிந்து விட்டதாக மக்கள் சாடியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் தேவர்சோலை பகுதியில் உள்ள மதுபான கடையால் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மது பிரியர்கள் மது அருந்திவிட்டு காலி பாட்டில்களை விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வீசிச் செல்வதாகவும், நெடுஞ்சாலையின் இருபுறமும் வாகனங்களை நிறுத்துவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மாணவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். மதுபான கடையால் தினந்தோறும் பொதுமக்கள் அவதியடைந்து வரும் நிலையில் மதுபான கடைகளை மூட நடவடிக்கை எடுக்காமல் ஆளும் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். மிகவும் இடையூறாக இருக்கின்ற இந்த டாஸ்மாக் கடையை இந்த இடத்தில் இருந்து மாற்றி வேறு இடத்திற்கு வேண்டும் என்று மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது. அதே சமயம் பல முறையில் இந்த பகுதியினுடைய மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் விண்ணப்பித்தும் இந்த மதுபான கடையை இந்த இடத்தில் இருந்து மாற்றுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. சிவகங்கை அருகே சாலூர் பகுதியில் கல்லூரி மாணவிகளிடம் அத்துமீறி நடந்து கொண்டதை தட்டி கேட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையினர் அலட்சியம் காட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. அரசு கலை கல்லூரியில் படிக்கும் மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர்கள் தங்களை எச்சரித்த பொதுமக்களை மேலும் சிலரை அழைத்து வந்து அவர்கள் மீது அரிவாளால் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் விடியாத அரசின் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். பாதையில் போன பிள்ளைகளை போய் வழிமறித்து கையை பிடிச்சி இழுத்துருக்காங்க. இழுத்தையுமே ஊர் மக்கள் தட்டி கேட்டிருக்காங்க. தட்டி கேட்கையுமே இவங்க திரும்பி சென்று போய் அங்கேருந்து ஆட்களை திரட்டி கொண்டு வந்து இருந்த நபர்கள் எப்படின்னா கடைவீதியில் இருந்தவங்களை எல்லா பற்றியும் வளைச்சி வெட்டிவிட்டு இதில் இப்போதைக்கு படுகாயப்பட்டவர் பூமிநாதன், அவங்க அப்பா பேர் வெள்ளக்கண்ணு. அவருக்கு படுகாயப்பட்டு இப்போ இதில் இருக்கார், எப்படின்னா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கார். அது சம்மந்தமாகவும் இவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லியே நாங்கள் இப்போ மனு கொடுக்க வந்திருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் லாரி உரிமையாளரை தாக்கியது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி லாரி உரிமையாளர் சங்கத்தினர் புகார் மனு அளித்தனர். நோ பார்க்கிங்கில் ஓட்டுநர் லாரியை நிறுத்திய விவகாரத்தில் தாம்பரத்தைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் ஜாக்சனை போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் தகாத வார்த்தையில் பேசி தாக்கியதோடு அவர் மீது பொய் வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு சட்டத்தை தவறாக பயன்படுத்திய உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் லாரிகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட போவதாக லாரி உரிமையாளர் சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். கண்காணிப்பாளர் அவர்கிட்ட தகவல் சொல்ல வந்திருக்கோம். இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆவணம் செய்யணும்னு கேட்டுக்கிறோம். அப்படி நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு லாரி உரிமையாளருக்கு ஒரு சரியான தீர்ப்பு கிடைக்கிறேன்னா தமிழ்நாடு ஒட்டுங்க எங்கள் ஃபெடரேஷன் சொல்லி தமிழ்நாடு ஒட்டுங்க லாரியை நிப்பாட்டி ஒரு ட்ரை பண்ண முடியும் எங்களுக்கு நியாயம் கிடைக்க வரை போராடுவோம் என்று உறுதிமொழி கூறுகிறோம். கவின் ஆணவ படுகொலை விவகாரத்தில் கொலையாளி சுர்ஜித்தின் தாயார் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரிக்கு எதிரான பிடிவாரண்டை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. வழக்கு சிபிசிஐடி விசாரித்து வரும் நிலையில் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரிக்கு எதிரான நெல்லை மாவட்ட நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இதனை ரத்து செய்ய கோரி மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றமும் தள்ளுபடி செய்துள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் ஆணவ படுகொலைகள், சாதிய வன்முறைகளால் தமிழகம் தலைகுனியும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர்.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மேய்ச்சல் நிலங்களை வனத்துறைக்கு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். விளாக்குளம் கிராம பகுதியில் மக்கள் பயன்படுத்தி வந்த 400 ஏக்கர் மேய்ச்சல் நிலத்தை திமுக அரசு வனத்துறைக்கு வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். விடியாத திமுக அரசு தொடர்ந்து மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் கால்வாய் மூலம் ஏரிகளுக்கு நீர் வழங்கும் திட்டத்தை விரைந்து முடிக்க வலியுறுத்தி விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊத்தங்கரை நீர்வள ஆதார அமைப்பு பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திட்ட மதிப்பீட்டை பெற்று கால்வாய் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தப்பட்டது. வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் விவசாயிகள் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அம்பத்தூர் அருகே பட்டறைவாக்கம் பகுதியில் மதுபோதையில் கல்லூரி மாணவி மற்றும் தலைமை காவலரை தாக்கிய 3 இளைஞர்கள் சிக்கினர். பட்டறைவாக்கம் ரயில் நிலையத்திற்கு சென்ற கல்லூரி மாணவியை அவரது காதலன் நந்தா என்ற சந்தோஷ் மதுபோதையில் தாக்கியுள்ளார். இதை தடுக்க முயன்ற தலைமை காவலர் ராதாகிருஷ்ணனையும் சந்தோஷ் தனது நண்பர்கள் 2 பேருடன் சேர்ந்து தாக்கிவிட்டு தப்பியோடியுள்ளார். இந்நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட 3 இளைஞர்களும் சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறையினர் மீதே தாக்குதல் நடத்தும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தை மாத பிரமோற்சவ விழாவை முன்னிட்டு திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோயிலில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் வீரராகவர் சக்கரத்தாழ்வார் 3 முறை குளத்தில் மூழ்கி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் திருக்குளத்தில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் கஞ்சா பதுக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் குற்றம் சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேட்டுப்பட்டி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமிற்குள் யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள் என்ற விவரம் போலீசாருக்கும் உணவுத்துறையினருக்கும் தெரியாமல் உள்ளதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் போதைப் பொருள் பயன்பாடு குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தூதரக அதிகாரிகளிடம் முறையிடப் போவதாகவும் எச்சரித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக அக்கட்சியினர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் கட்சியினரை ஆலோசிக்காமல் மேற்கு மாவட்ட தலைவராக லாவண்யா என்பவரை நியமித்ததை அக்கட்சியினர் கண்டித்துள்ளனர். வரும் தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் உள்ள நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்காவிட்டால் காங்கிரஸ் கட்சிக்கு வேலை செய்ய மாட்டோம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் திமுக மட்டுமின்றி அதன் கூட்டணி கட்சிகளும் உட்கட்சி மோதலில் தவிப்பது அம்பலமாகியுள்ளது. நகராட்சி எலெக்ஷன்ல இங்க உள்ள கட்சிக்கு வர்றாங்க. அப்படி ஒரு கட்சிக்கு வந்தவங்களை ஒரு மாவட்ட தலைவர் அறிவிச்சு எப்படி கட்சி பண்ண முடியும்? அங்க ஒரு தகுதியானவங்களுக்கு, ஒரு நல்ல கட்சி ஆற்றினவங்களுக்கு, ஒரு வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்தோம்னா நாங்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க போறதில்லை. இதில் நாங்கள் வன்மையாக எதிர்ப்புக்கோம். இதோடு இல்லாம இந்த மாவட்ட தலைவர் மாற்ற உடனடியாக மாற்ற வேண்டும் தான் நாங்கள் இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லட்சுமியாபுரம் பகுதியில் கல்குவாரி மற்றும் கிரஷர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதோடு நிலத்தடி நீர் வளமும் பாதிக்கப்படும் என்பதாலும் கல்குவாரிக்கு வரும் கனரக வாகனங்களால் விபத்துகளும் ஏற்படும் என கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை விவசாயிகள் புறக்கணித்தனர். நாமக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இக்கூட்டத்தில் குப்பைகளை கையாள்வதில் அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுகின்றனர் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை விவசாயிகள் முன்வைத்தனர். மேலும் கடந்த மாத கூட்டத்தில் செய்து முடிப்போம் என உறுதியளிக்கப்பட்ட பல பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாலும் கூட்டத்தில் விடிய அரசின் வேளாண் துறை, கால்நடை பராமரிப்பு துறையை சார்ந்த அதிகாரிகள் யாரும் பங்கேற்காததாலும் அதிருப்தியடைந்த விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர்.